வேளையில் 5:16 6:17 வரை. ராகு காலை நேரம் மதியம். அந்த மாதிரி மாந்தி அது வந்து சனி பகவானின் குழந்தை. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம தானம் கொடுக்கும்போது அந்த உரிக்காத தேங்காய், அதாவது மட்டையுடனே இருக்கும் தேங்காயை நம்ம தானம் கொடுக்கும்போது அது வந்து ஒரு பசு தானம் கொடுத்ததற்கு நிகராகும் அப்படின்ட்டு சாஸ்திரத்தில் போட்டிருக்கு. இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02, சூரிய அஸ்தமனம் 7:19. இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி. ஏகாதசி திதி முடியும் நேரம் காலை 8:15. அதன் பிறகு துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 8:26. அதன் பிறகு சித்திரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:02 8:34 வரை. அதன் பிறகு காலை 10:06 11:07 வரை. மத்தியான வேளையில் 2:42 4:14 வரை. மாலை வேளையில் 5:16 6:17 வரை. ராகு காலை நேரம் மதியம் 1:10 2:42 வரை. யமகண்ட நேரம் காலை 8:34 10:06 வரை. கூலிகன் காலை 11:38 மதியம் 1:10 வரை. சந்திராஷ்டம ராசி. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்களுக்கு இன்று 9:30 முடிவடைந்து அதே வேளையில், அதாவது இரவு 9:30 முடிவடைந்து அதே வேளையில் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு களிப்பு, ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு, கன்னி ராசிக்கு தேர்ச்சி, துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு ஆக்கம், தனுசு ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு மறதி, கும்ப ராசிக்கு பரிவு, மீன ராசிக்கு சாந்தம். தொடர்ந்து நம்ம இன்றைய சுப ஓரைகளை பார்ப்போம். புதன் காலை 7:02 8:03 வரை. சந்திர ஓரை காலை 8:03 9:04 வரை. குரு ஓரை காலை 10:06 11:07 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:10 2:11 வரை. புதன் ஓரை மதியம் 2:11 3:13 வரை. சந்திர ஓரை மதியம் 3:13 4:14 வரை. குரு ஓரை மாலை 5:16 6:17 வரை. சிலருடைய ஜாதகத்தில் வந்து மாந்தி தோஷம் இருக்குதுன்னு உங்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மாந்தி அது வந்து சனி பகவானின் குழந்தை என்று சொல்லுவார்கள். அது மிக வேகமாக வேலை செய்யக்கூடியது. இந்த மாந்தி தோஷம், அதாவது அவர் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து தோஷம் பெற்ற இடமாக இருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவன் கோயிலுக்கு சென்று, அதாவது இவர்கள் செல்ல வேண்டிய நேரம் வந்து கூலிகன் நேரத்திலே சென்று, அந்த நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற விநாயகரை முதலில் வழிபாடு செய்துவிட்டு பிறகு சிவன் கோயிலை 18 முறை வலம் வந்து அதன் பிறகு சிவனை தரிசனம் செய்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு பிறகு நவக்கிரகங்கள் இருக்கும் இடத்திற்கும் சென்று சனி பகவானுக்கு தீபம், அதாவது எல் தீபம் போட்டு நீங்கள் அவர்களையும் 9 முறை சுற்றி வணங்க வேண்டும். அப்போ சிவனை வந்து முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு அப்புறம் சிவனுக்கு 18 முறை அவர்களை வலம் வந்த பிறகு நவக்கிரகங்களை சென்று வழிபட வேண்டும். நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வழிபட்டு சனி பகவானுக்கு விசேஷமாக விளக்கு போட்டு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷம் உங்களை விட்டு விலகும். இவைகளெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு நேராக வீட்டுக்குத்தான் வர வேண்டும். மாந்தி என்பவர் வந்து மிக விரைவாக வேலை செய்யக்கூடியவர்கள். விபரீதமான விபத்துக்கள் எல்லாம் இவரால் ஏற்படும் என்பதை நாம் ஜோதிட சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு. அதை எதிர்பார்க்க மனிதர்களால் யூகிக்க முடியாத அளவிற்கெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.